சின்னசிங்கம் லியோவின் தைரியப் பயணம். காடின் காலை பசுமையான ஆழமான காட்டில் சூரியன் ஒளி பரவியது. அங்கே ஒரு சின்ன சிங்கக் குட்டி லியோ விழித்துக்கொண்டு கண்களை தடவி புதிய நாளை சந்திக்கத் தயாரானான். அவன் இன்னும் சிறியவன், கொஞ்சம் பயப்படும் குணம். ஆனால் நல்ல மனசு கொண்டவன். லியோவுக்கு ஒரு பெரிய கனவு. ஒரு நாள் நான் இந்த காட்டில் மிகவும் தைரியமான நல்ல மனசு கொண்ட தலைவராக வேண்டும். நான் சின்னவன், என்னால் முடியுமா? லியோ அம்மா மெதுவாகச் சொன்னான். தைரியம் பெரிய குரல் கொண்டவர்க்கு மட்டும் வராது, நல்ல மனசு கொண்டவர்க்கும் வரும். நீ முயற்சி பண் லியோ, நிச்சயமாக முடியும். லியோவின் முதல் பயணம் அந்த நாள். லியோ தனியாக காட்டில் சுற்றி பார்க்க முடிவு செய்தான். மெதுவாக நடந்து மரங்களின் நிழலில் பறவைகளின் குரலை கேட்டு அதிசயிக்கிறான். முயல் ரிகுவை சின்ன முயல் ரிகு ஓடி வந்து கூப்பிட்டது. லியோ, லியோ, எனக்கு நன்றாக பசிக்கிறது, எனக்கு உதவி செய். லியோவும் பயந்திருந்தாலும் உதவ முடிவு செய்தான். நீ சின்னவனானாலும் இதயம் பெரியது லியோ என்று சொன்ன அந்த வார்த்தை லியோவுக்கு தைரியம் கொடுத்தது. ஆற்றின் அருகே சிக்கிய மான். கல்லடையில் மான் மீனா அழுது கொண்டிருந்தாள். என் கால் சிக்கிருச்சு, நான் வெளியே வர முடியல. லியோ தன் சிறிய கால்களால் கல்லை தள்ள முயற்சித்தா. ஒரு முறை, 2 முறை, 3 முறை, இறுதியில் கல் உருண்டு விழுந்தது. மான் மீனா விடப்பட்டு, நன்றி லியோ, நீ உண்மையான தைரியசாலி என்று பேசினாள். வானம் இருண்டது. பெரிய காற்று வீசியது. பறவைகள், விலங்குகள் எல்லாம் பயந்தன. ஆனால் லியோ அனைவரையும் பெரிய மரத்தின் கீழ் பாதுகாப்பாக நிற்க சொல்லினான். வழிகாட்டுதல் சின்ன சிங்கமாக இருந்தாலும் அவன் சொன்னதை எல்லா விலங்குகளும் கேட்டன. அவன் குரல் சின்னதாயினும் அதில் நம்பிக்கை இருந்தது. புயல் நின்றது. சில நேரத்தில் புயல் நின்றது. விலங்குகள் எல்லாம் லியோவுக்கு நன்றி சொன்னார்கள். நீங்க இல்லாம நாங்கள் எப்படி பத்திரம்? லியோவுக்கு இதுவரை இல்லாத மகிழ்ச்சி. இரவாகியது. அனைத்து விலங்குகளும் லியோவை தங்கள் சின்ன தலைவன் என்று அழைத்தனர். நான் பெரியவன் இல்ல, ஆனா நான் முயற்சி செய்கிறேன், உதவுகிறேன், அதுதான் முக்கியம். கதையின் நல்ல கருத்து. தைரியம் உடல் வலிமையால் வராது, நல்ல மனசு, முயற்சி மற்றவர்களுக்கு உதவுவதால் வரும்.